Hi, hello friends. Welcome back to ARCSWORLD. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய வியூவர்ஸில் மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. 90% ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னடா யூஸ்ஃபுல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. நம்ம படிச்சுட்டு இருக்கும் போது வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நமக்கு பேப்பர் வாங்கணும், பென்னு வாங்கணும், ஜெராக்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீட்டில் தான் கேட்போம், கரெக்டாக? ஸோ வீட்டில் கேட்காம நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பார்ட் டைமில் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கும்போதே பார்ட் டைமில் வேலை செய்யக்கூடிய, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகள் உங்களோட படிப்பை ஸ்பாயில் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேலைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது எதுவுமே வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸை ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்காது, மேலும் உங்களோட ஸ்டடீஸை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஜாப்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நோட்ஸை சேல் பண்ணுறது. நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இன்னொருத்தருக்கு கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்மளுடைய பிஸ்னஸ் அமௌண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், ஒர்க் அமௌண்ட்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த புக்ஸ் சேல் பண்ணுறது, நோட்ஸ் சேல் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் எத்திக்ஸில். ஸோ இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருப்பீங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நோட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் இயரில் தேவைப்படாத நோட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் விற்கிறது மூலிமா உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியும். அது மூலிமா உங்களோட எக்ஸாம் ஃபீஸையும் உங்களுடைய அன்றாட தேவைகள், ஜெராக்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களையுமே வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் போயிட்டு இன்வால்வ் ஆகாமையே வாங்கிக்க முடியும். நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ஐடியாஸும் எல்லா ஒர்க் ஐடியாஸுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரிக்கான ஒரு ஒர்க்ஸ் தான் நான் வந்துட்டு சொல்கிறேனே தவிர, இது மூலிமா வந்துட்டு பெருசாக நம்ம வந்துட்டு லாபம் பார்க்க முடியும் அப்படின்றது கிடையாது. ஸோ சேலரி அதிகமாக வேணும் படிக்கும் போதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. இந்த வீடியோவில் வந்துட்டு நமக்கான சின்ன சின்ன யூஸ்ஃபுல்லான திங்ஸை நம்ம வாங்கிக்கிறதுக்காக நம்ம எப்படி நம்மளோட ஏர்னிங்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், உங்களோட நோட்ஸை வந்துட்டு நீங்கள் உங்களோட ஜூனியர்ஸ்க்கு சேல் பண்ணுறது. அது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயராகவும் இருக்கலாம், இல்லை செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயராகவும் இருக்கலாம். எந்த இயருக்கு நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் விற்றுடலாம்ல. ஸோ அப்படி விற்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எழுதின நோட்ஸ் உங்களோட ஜூனியர்ஸ்க்கும் பெனிஃபிட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை ஆன்லைனில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இதில் வந்து பேசிக்காக வந்துட்டு உடிமி அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, tutor.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது, ஸோ அர்பன் ப்ரோ அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸில் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸுக்கு, இல்லை நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நீங்கள் எந்த கான்செப்டில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறீங்களோ ஸோ அந்த கான்செப்ட்டுக்கு ஏற்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த கான்செப்டை வச்சு, அந்த ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எஜுகேஷனையும் டெவலப் பண்ணிக்க முடியும், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனையும் டெவலப் பண்ண முடியும். இது மூலிமா ரெண்டு பேருமே வந்துட்டு பயனடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னதை விட இதில் கொஞ்சம் மணி ஏர்னிங்ஸ் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும். ஸோ உங்களோட காலேஜ் ஃபீஸை கட்டுற அளவுக்கு கூட இதில் வந்துட்டு உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிக்க வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் இதில் வந்துட்டு இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்சீங்க அப்படின்னா. தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஸ்டடீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அது என்னடா ரிசர்ச் ஸ்டடீஸ்? இது நம்ம போயிட்டு ஒரு ரிசர்ச்சில் ஸ்டடி பண்ண போகிறோம், இதுக்கு நமக்கு எப்படி மணி ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரிசர்ச்சில் ஸ்டடி பண்ணக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணலாம், டாக்டரேட் முடிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணலாம், இல்லை பிஹெச்டி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச்சில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது மூலிமா நம்மளால் ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். சில ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு நீ வந்துட்டு ஏர்னிங் கேட்குறியா அப்படின்ட்டு இருக்க ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. இல்லைனா நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிசர்ச் ஸ்டடீஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ரிசர்ச் நாலேஜ் வந்துட்டு வளரும். நீங்கள் வருங்காலத்தில் ஏதாவது ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணணும்னா நீங்கள் எப்படி தேடணும் அப்படின்றத வந்துட்டு கற்றுப்பீங்க.
ஸோ இது தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிகம் அ கிளப் ப்ரொமோட்டர். கிளப் ப்ரொமோட்டர் அப்படின்ன உடனே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிளப்ஸ்லாம் கிடையாது. நார்மலாக இந்த ரோட்ராக் கிளப் இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்துட்டு காலேஜில் இருக்கும். என்சிசியில் ரோட்ராக் கிளப்பில் இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வந்துட்டு காலேஜஸில் இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல வந்துட்டு பெஸ்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு உங்களோட எஜுகேஷ்னல் நாலேஜ் வச்சு ஏதாவது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் டெவலப் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ் அதிகமாக வந்துட்டு கட் டவுன் ஆகுது. ஓகே, ட்ரீஸ் கட் டவுன் ஆகாமல் என்ன பண்ணலாம், பொல்யூஷன் எப்படி குறைக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ரோட்ராக் கிளப்ஸ் மூலிமா நீங்கள் வந்துட்டு நிறைவேற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரோட்ராக் கிளப்ஸை வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு ரோட்ராக் கிளப்ஸை ப்ரொமோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரோட்ராக் கிளப் உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃபரல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆள் சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 5வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆன்லைன் ஸ்டோர். ஆன்லைன் ஸ்டோர்ஸா? ஓகே, நோட்ஸு நீ சொன்ன சேல் பண்ணலாம், ஏன்னா நம்ம நோட்ஸ் எழுதியிருப்போம். இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸில் நம்ம என்ன சேல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட்னோடனே ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணுறீங்க, ஃபைனல் இயரில் பண்ணுறீங்க, தேர்ட் இயரில் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நிறைய வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை சேல் பண்ணலாம். அதை ஆன்லைனில் சேல் பண்ணலாம். ஆன்லைனில் சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாஸையும் வளர்த்துக்க முடியும். நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்கறது மூலிமா உங்களோட நாலேஜும் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கான மணியும் ஏர்ன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பெஷலான லாஸ்ட் ஒரு ஃபைனல் மோஸ்ட் ஏர்னிங் சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட யூடியூப் தான். ஸோ இந்த யூடியூப் மூலிமா நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு ஃபுல்லாக படிக்கிறீங்க. ஸோ அந்த படிக்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரிவைஸில் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னதை ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ரெக்கார்ட் பண்ணுறதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்க. அப்படி அப்லோட் பண்ணுறது மூலிமா நீங்கள் கற்றுக்கிட்டது யூடியூப் மூலிமா நிறைய பேருக்கு கற்றுக்கிறதா இருக்கும். அதாவது உங்களோட கான்செப்ட் எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் விளக்குறது வந்துட்டு எல்லாத்துக்குமே புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் நிறையா வருவாங்க. அது மூலிமா வியூஸ் நிறையா வரும். அது மூலிமா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு மணி ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இப்போ நான் சொன்ன யூடியூப் ரிவிஷன் மேக்கிங் அப்படின்றதில் நீங்கள் நிறையவே அமௌண்ட் சம்பாதிக்கலாம். எப்போ அப்படின்னா உங்களோட கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, அதாவது உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சதுன்னா எக்ஸாம் டைம்ஸில் உங்களோடதை பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த நிமிஷம் பார்த்த உடனே அந்த கொஷினை ஆன்சர் ஷீட்டில் வந்துட்டு ஃபுல்லாக காப்பி அடிக்க முடியும் இந்த சென்ஸ் நல்லா புரிஞ்சு எழுத முடியும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆடியன்ஸும் ஏறும், உங்களுக்கான மணியும் ஏறும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க ஏர்னிங்ஸை எப்படி வந்துட்டு பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மூலிமா உங்களோட ஏர்னிங்ஸை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டடீஸ்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் படிக்கிற விஷயத்தை தான் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறீங்க. அது மூலிமா சம்பாதிக்க போகிறீங்க. அதனால் உங்களோட நாலேஜும் கெயின் ஆகும், மற்றவங்களும் உங்களால் பயனடைவாங்க. அது மூலிமா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் வரும். இதில் உங்களுக்கு ஒரு கல் 2 மாங்கா அப்படின்ற கான்செப்ட் தான். ஸோ சிங்கிள் தமாக்கா டபுள் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நம்ம ஏர்னிங்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ARCSWORLD சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இது மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மட்டும் இல்லாமல் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த லைக்னால தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நிறையா வீடியோஸ் இதே மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் லைக் போடுவீங்க அப்படின்ட்டு நம்பி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.